அனைத்து அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். இன்றும் நாம் டாக்டர் முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்களை பற்றி பார்ப்போம். 1983 ஆரம்பத்தில் எப்போதோ ஒரு தடவை பேராசிரியர் தவன் DRDL ஆய்வுக்கூடத்திற்கு வருகை தந்தார். தாங்கள் விரும்பியது எதுவாக இருந்தாலும் அதை அடைவதற்கு சிலர் கவனத்துடன் விரைந்து முன்னேறுகிறார்கள். பேராசிரியர் சாராபாய் மற்றும் பேராசிரியர் தவானின் தலைமையில் இயங்கிய அதிர்ஷ்டம் பெற்றிருந்தது. இஸ்ரோ தங்களுக்கென்று லட்சியங்களை வகுத்து கொண்ட தலைவர்கள் அவர்கள். தங்கள் வாழ்க்கையை விட அந்த லட்சியங்கள்தான் அவர்களுக்கு பெரிதாக தெரிந்தன. DRDL ஆய்வுக்கூடத்தின் ஆய்வு மற்றும் வளர்ச்சி நடவடிக்கைகளை முடக்கிவிட வேண்டுமென்றால் முக்கியமான விஞ்ஞான தொழில்நுட்ப பிரச்சனைகள் பற்றிய முடிவுகளை விரைவாக எடுக்க வேண்டும். முக்கியமான விவரங்களை ஆலோசித்து விவாதம் செய்து ஒரு கூட்டு முயற்சியாக செயல்படுவதற்கு வசதியாக மூத்த விஞ்ஞானிகள் அடங்கிய ஒரு அமைப்பை ஏற்படுத்துவது என்று தீர்மானித்தோம். DRDL ஆய்வுக்கூடத்திலேயே ஏவுகணை தொழில்நுட்ப குழு, மிஸ்ஸிலி டெக்னாலஜி கமிட்டி என்ற உயர்நிலை குழு ஒன்று அமைக்கப்பட்டது. பல நாட்களாக தொடர்ந்த விவாதம், பல வாரங்களாக பட்டை தீட்டப்பட்ட சிந்தனையின் எதிரொலியாக கடைசியில் நீண்டகால அடிப்படையிலான வழிகாட்டியபடி சென்று இலக்கை தாக்கும் ஏவுகணை திட்டம் கைடட் மிஸ்ஸிலி டெவலப்மெண்ட் புரோகிராம் உருவானது. மேற்கத்திய நாடுகளினுடைய தொழில்நுட்ப வலிமை நம்மிடம் இல்லாமல் போனதால் அந்த வலிமையை நாம் அடைய வேண்டும் என்பது டாக்டர் அப்துல் கலாம் அவர்களுக்கு தெரிந்திருந்தது. இந்த உறுதிதான் அவர்களின் உந்து சக்தி. நமது நாட்டிலேயே நமது சொந்த ஏவுகணைகளை தயாரிப்பதற்கான ஒரு தெளிவான திட்டவட்டமான ஏவுகணை வளர்ச்சி திட்டம் ஒன்றை தீட்டுவதற்காக டாக்டர் அப்துல் கலாம் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டது. ஹைதராபாத்தில் உள்ள பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் நிறுவனத்தின் அப்போதைய தலைவர் ZP மார்ஷல், NR ஐயர், AK கபூர், KS வெங்கட்ராமன் ஆகியோர் இந்த குழு உறுப்பினர்கள். 12 வருட காலம் நீடிக்கப் போகும் இந்த திட்டத்திற்கு ரூபாய் 390 கோடி செலவாகக்கூடும் என்று மதிப்பிட்டோம். உடனடியாக தாக்கக்கூடிய குறைந்த தூர அதிமுக்கிய தந்திர ஏவுகணை டெக்னிக்கல் கோர் வெஹிக்கிள், மற்றொன்று தரையிலிருந்து தரைக்கு பாயும் இடைப்பட்ட தூர ஏவுகணை மீடியம் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் வெப்பன் சிஸ்டம். இந்த ரக சாதனையில் ஒரே சமயத்தில் பல ஏவுகணைகளை செலுத்த தேவையான வசதியை இரண்டாவது கூட்டத்தில் உருவாக்குவதற்கு திட்டமிட்டிருந்தார்கள். பீரங்கி தகர்ப்பு ஏவுகணை களத்தில் முன்னோடியாக செயல்பட்டதில் DRDL பிரபலமடைந்திருந்தது. ஏவுகணையை செலுத்திய பிறகு அதுவே தானாக இலக்கை தேடிச் சென்று தாக்கும் வகையிலான ஃபயர் அண்ட் ஃபர்கெட் 3வது தலைமுறை பீரங்கி தகர்ப்பு ஏவுகணைகளை உருவாக்கவும் திட்டமிட்டிருந்தார்கள். எதிர்காலத்தில் நீண்ட தூர ஏவுகணைகளை தயாரிப்பதற்கான ஆற்றலை உருவாக்கிக் கொள்வதற்கு இந்த வெப்பம் தடுப்பான்கள் தேவைப்பட்டன. சவுத் பிளாக்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்த திட்டத்தை முன்வைத்து விளக்க உரை ஆற்றினார் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள். இந்த விளக்க நிகழ்ச்சிக்கு அப்போதைய பாதுகாப்பு அமைச்சர் R. வெங்கட்ராமன் அவர்கள் தலைமை வகித்தார். மீண்டும் நாளை டாக்டர் அப்துல் கலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை படிப்போம். அன்பு நெஞ்சங்களே, தயவுசெய்து தினமும் ஒரு திருக்குறள் படியுங்கள், அதன்படி வாழ்க்கையில் கடைப்பிடியுங்கள். நன்றி.